ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என் சிஸ்டர் வீட்டு கிச்சன். அவங்க கிச்சனுக்கு லேட்டஸ்ட்டாக சில ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்காங்க. அது என்னங்கிறத இப்போது அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஐடியாஸும் கிடைக்கும். இவங்களுக்கு வந்து நான் மாடுலர் கிச்சன். இது வந்து டிவைடர் ஸ்டாண்டு பிளாக்கில் இருக்குது, நல்ல ஸ்டர்டியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே கிச்சனுக்கு ஆர்கனைசர்ஸ் வாங்குறச்சே ஒரே தெரியாக நம்ம டம்ப் பண்ணாமல் தேவையானதை மட்டும் தான் எப்பவுமே வாங்கிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஹோல்டர் ஸ்டீலில் இருக்குது. கார்னர் ரெண்டு சைட்லேயுமே நமக்கு அதுமாரி பிளாக்கில் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கு. இது பெரிய பாக்ஸில் எல்லாருக்கும் தேவையானது. இது கார்னர் ரேக் தான். கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு புஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கிச்சனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். என் சிஸ்டர் சொல்லிட்டாங்க, அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கிச்சனை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால் நீட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் அவங்க நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இவங்க இந்த ரேக்கெல்லாம் இங்கே செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கிச்சன் கேபினெட் இல்லாதனால இவங்க நிறையா ரேக்ஸ் இந்தமாரி வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. கவுண்டர் டாப்பும் உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கிறதுனால இத்தனை ரேக் வச்சு கூட நமக்கு பார்க்குறதுக்கு ஒரே ஜாம் ஆன மாரி தெரியல. ஸோ நீட்டாக எல்லாம் தொடச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக கிச்சனோட நம்ம லுக் அப்படி பார்த்துடலாம். ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்கனைசர் வந்து இந்த ஸ்பூன் ஹோல்டர் தான். எல்லா ரேட்டுமே நான் சைடில் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அமேசானில் வாங்கினது தான். ஸோ அவங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்தமாரி அவங்க அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தூக்கி உங்கள் கிச்சனில் இந்தமாரி ஒரு விண்டோ இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு இப்போ அப்படி வச்சுருக்கோம். ஆல்ரெடி கார்னரில் இருந்த ரேக்கை இழுத்து வச்சுட்டு இப்போ இதை கார்னர் ரேக்கை அங்கே வச்சாச்சு. அடியில் அஞ்சரை பெட்டி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கு எப்படி விருப்பமோ அந்தமாரி நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மேல் இதில் வந்து இது சுகர், அப்புறம் காஃபி பவுடர் டப்பா அதெல்லாம் அதுமாரி வச்சுருக்காங்க. கீழே வந்து புஷ் அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கார்னர் ரேக்கில் எப்பயுமே நம்ம எது வச்சாலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருக்கும். ஒரு நீட் லுக் கொடுக்கும் ஒரு கிச்சனுக்கு மற்ற ரேக்கை விட. ஸோ மேல் ரேக்கில் அவங்க காஃபி பவுட்ரு, ப்ரோட்டீன் மிக்ஸு, ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கேபினெட்டே கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதையாட்டம் இந்த பருப்பு டப்பாலாம் அழகாக இந்த ரேக் மேலே இப்படி வச்சுருக்காங்க பார்வையாக. எங்கள் அம்மா 4 மணி ஆனதுனால காஃபி கலந்துட்டு கொடுக்க வந்திருக்காங்க. கிச்சனில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதான்னு கேட்டேன். எங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. தூக்க கலத்துலேருந்ததுனால உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றும் தெரியலேன்னு சொன்னாங்க. கடைசியாக பாய் சொல்ல சொன்னேன், சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிவைடர் ஸ்டாண்டை வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே வந்து இந்த எண்ணெயெல்லாம் கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வேணுமோ நம்ம அந்தமாரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இல்லை இதெல்லாம் வந்து கேபினெட்டில் ஒரு நம்ம ஆணி அடித்து மாட்டிட்டோன்னா நமக்கு கீழே துடைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரைச்சே ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ மாற்றி மாற்றி அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுமாரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க திருப்பியும். ஸோ இந்த காப்பர் சொம்பு இந்த கிச்சனுக்கு ஒரு அழகு கொடுக்கும். ஸோ அதனால் அதை கொண்டு நான் அப்படி வச்சுட்டேன். ஸோ நானும் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்குங்கிற யோசிச்சுட்டு நானும் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஓப்பன் கிச்சன் தான், மாடுலர் கிச்சன் இவங்க வச்சுக்கல, ஏன்னா கரப்பாம்பூச்சி அடையின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இவங்க கிச்சன் டூரை நீங்கள் என் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது இப்படி தான் லுக் இருக்குது கிச்சன் நம்ம ஆர்கனைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா. ஸோ இதை கொஞ்சம் நான் திருப்பி மாற்றி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்துருந்தேன். கிச்சனில் ஒரு விண்டோ இருக்குது, தொடக்கிறது கிடையாது. அதில் வந்து ஒரு பிளேட்டில் அரிசி வச்சு அதுக்கு மேலே வந்து அன்னப்பூர்ணி வச்சுருக்காங்க. ஸோ எப்பயுமே லைட் போட்டு தான் கிச்சனில் சமைக்க ஆரம்பிக்கணும். கிச்சனுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. மிச்சம் இந்த மளிகை பொருட்கள் ஸ்டாக்லாம் எங்கே வச்சுருக்காங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லார் வீட்லையுமே இப்படி தான் ஸ்டீல் ரேக் வச்சுருந்தோன்னா ஒரு தடவையும் ஒரு மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த சைடில் இருக்கிற கவுண்டர் டாப் கார்னரில் அவங்க ஸ்டீல் ரேக்லாம் திருப்பியும் நீட்டாக தொடச்சிட்டு அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அதாட்ட ஸ்பூன் ஹோல்டரும் இந்தமாரி வச்சுருக்காங்க. டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் டூர் வீடியோவில் போய் பாருங்கள். ஒரு பெரிய அஞ்சரை பெட்டியை கொண்டு வந்து என் சிஸ்டர் மாற்றி அதேமாரி அரேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லும் கிச்சனில் இப்படி தான் நாங்கள் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி பார்த்துருந்தோம். நானும் என் பொண்ணுக்கு இந்தமாரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ எப்படியும் என் சிஸ்டர் வீட்டில் நானும் என் சிஸ்டருமா சேர்ந்து கிச்சனை நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு.
அதாட்டம் இந்த டிவைடர் ஸ்டாண்டை வந்து நம்ம எங்கே வேணால் கொண்டு போய் வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து கொண்டு போயிட்டு இதுக்கு கீழே வந்து பிளேட்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, ஒரு பேஸ்கெட்டில் தேங்காய் கூட போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.